என்னங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லடி. மாமா, என்ன மாமா? பூமாரி. சொல்லு மாமா. இல்லடி, முத உன்னை பத்திர ஆபீஸ் கூட்டிட்டு போய் உன் பேர்ல இடம் பதிஞ்சப்ப நீ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்ட. ஆனா இப்போ அதே இடத்த வேற ஒருத்தவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போவும் என்னடி அதே சந்தோஷத்துல இருக்க? கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்ல? ஃபீலிங்ஸா? எதுக்கு மாமா? ஏய், என்னங்க, இந்த இடம் நகை இதுலலாம் எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு நான் இப்படியே மாமா கூட சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப என்ன, இந்த இடத்த கொடுத்துட்டு ஹாசினிக்காக ஒரு வீடு வாங்குறோம். இதுல எதுக்கு மாமா ஃபீலிங்ஸ்? என்ன மாமா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரிதான். ஆனாலும் இப்படி பொண்டாட்டிலாம் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்கடி. எதுவுமே வேண்டாங்கிற பாரு. மாமா, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? எனக்கு என்னமோ தெரியலடி. ஏன்னா என்னோட ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? வைஃபுக்கு பர்த்டே, பட்டு சாரி வாங்கி கொடுங்கறா, நகை வாங்கி கொடுங்கறா, அது கேக்குறா இது கேக்குறான்னு பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆளாளுக்கு அவங்க ஒய்ஃப பத்தி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தாண்டி அந்த குடுப்பனை இல்லாம போச்சு. என்ன மாமா? அந்த மாதிரி நான் எப்ப புலம்ப போறேனோ, நமக்கு வாச்சது இப்படி வாச்சிருக்கு. ஹே மாமா, உண்மைதாண்டி. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. வேணா உங்க பொண்டாட்டி வில்லிய மாதிரி காமிக்கவா? அம்மா தாயே, வேண்டாமா. அன்பு தொல்லைய தாங்கிக்கிறேன், இந்த வம்பு தொல்லையெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. மாமா, நம்ம பத்திரம் முடிச்சோம்ல. அம்மா. அத்தை, வாங்க அத்தை. என்னம்மா, பையனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னேன், தூக்கிட்டே வரல, அதான் நான் பார்க்கலான்னு வந்தேன். ஐயோ சாரி அத்தை, மறந்துட்டேன். தம்பிக்கு இப்பதான் சரலாக் கொடுத்தேன், சாப்பிட்டான் அத்தை, இனி வேண்டாம். ஓ அப்படியா? சரிம்மா, தம்பிக்குன்னு ஒரு 6 இட்லி எடுத்து வச்சேன். சரி, எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு நானும் போய் படுக்கிறேன். சரிங்க அத்தை. ராஜு. அம்மா, நாளைக்கு ஆபீஸ் போணுமா இல்ல லீவா? அம்மா போணுமா, இன்னைக்குதான் லீவு போட்டேனே. ஆமா ஆமா. ஆமா, காலையில 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? ஓ மாத்திரம் எங்கன்னு கேட்க கூடாதுன்னா அமைதியா இருந்தேன். எங்கடா? அம்மா பஜாருக்கு. மாமா. இல்லம்மா, கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பஜாருக்கு போயிட்டு வந்தோம். ஆமா அத்தை, பஜாருக்கு போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். ஓ அப்படியா? சரி சரி. நீங்க காலையில போயிட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்தீங்களா? ஆசினி கல்யாண விஷயமா போயிருக்கீங்களாக்கும் நினைச்சேன். சரி சரி, சாரிடா. தூங்குங்க 3 பேரும். சரிம்மா, குட் நைட்மா. குட் நைட். என்னாச்சு 2 பேத்துக்கும்? நம்ம கிட்ட ஏதோ பொய் சொல்றாங்க. நான் வரும்போது ஏதோ பத்திரம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வரத பார்த்தோன்னே ராஜு நிப்பாட்டுங்கறான். என்னாச்சு 2 பேத்துக்கும்? நமக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் என்ன சொல்லிட போறேன்? என்னமோ எல்லாமே புதுசா இருக்கு. என்னங்க, என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசுற மாதிரி ஆயிப்போச்சு? அம்மா என்கிட்ட தானே கேட்டாங்க, நான் சொல்லிக்கவே இல்ல. நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? இல்லங்க, நம்ம ஏற்கனவே கோவிலுக்குன்னு பேசி வச்சிருந்தோம்ல. பேசணும் பேசல, என்கிட்ட தானே கேட்டாங்க. அது உன்னைய வச்சுக்கிட்டு ஒரு பொய் கூட நிம்மதியா சொல்ல முடியாது. என்னங்க? சாரி விடு, அம்மா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. இல்லங்க, அத்தை முகம் ஒரு மாதிரி. அம்மா தாயே, நீ ஏதாவது யோசித்து என்ன குழப்பாத. தூங்குற டைம் தூக்கம் போயிடும். பையன் அப்படி தூங்க வை, நான் படுக்கிறேன். சிவானி. ஏய். ஐயோ சிவானி, இப்பதான் என்னன்னு தெரியல, உன்னோட ஞாபகத்தை தவிர உச்சி மண்டையில எதுவுமே ஏற மாட்டேங்குது. நடக்கும் நடக்கும், சீக்கிரம் நீ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். ஆனா ஆனா ராம், உன்னை சும்மா விட மாட்டேன். என் ஃபேக்டரிக்கு வந்து என்னையும் அடிச்சேல, இந்த சிவகாமியை உள்ள அடைச்சு வச்சனால நான் அமைதியா இருந்தேன். இல்ல 1ல 2 பாத்திருப்பேன். ஆனா எவ்வளவு தைரியம், நான் இல்லாதப்ப என் ஃபேக்டரிக்குள்ளே நுழைஞ்சு அந்த சிவகாமியை கூட்டிட்டு போயிருக்கீங்க. பாக்கலாம் பாக்கலாம், எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரமே நீ என் கால்ல விழுவ. இந்த நாளும் நடக்கும், கவனிச்சுக்கிறேன்டா கவனிச்சுக்கிறேன். சிவானி, அப்புறம் நீயும் தான். உன்னை பிடிச்சிருக்குங்கிறனால நீ என் கூட சந்தோஷமாலாம் இருந்துட மாட்ட. தினம் தினம் உனக்கு நரகம்தான், சொர்க்கங்கிறது எனக்கு மட்டும்தான். வா வா, என்கிட்ட தானே நீ வந்து ஆகணும். ஏண்டா பிறந்தோன்னு நினைக்க வைக்கிற? சந்தோஷ், டேய் சந்தோஷ். இந்த அம்மாக்கு ஒரு வேலையே இல்ல. எந்நேரம் சந்தோஷ் சந்தோஷ்னு கொஞ்ச நேரம் எங்கேயும் நிம்மதியா நிக்க விட்டுறதில்ல. இவங்க இம்சை வேற. என்னமா வாங்க. டேய் சந்தோஷ்,
என்னடா இப்படி ஆயிப்போச்சு? என்னம்மா என்ன ஆச்சு? அதான்டா அந்த சிவகாமியா அவ மகா வந்து கூட்டிட்டு போயிட்டா. அவளுக்குன்னு யாரும் வரமாட்டாங்கன்னு தானே நினைச்சோம். அதனாலதான்டா அப்படியே அந்த ரூம்குள்ள போட்டு வச்சோம். இல்லன்னா ரூம் அடைச்சிருக்கலாம், இல்ல அவளை கயிறை வச்சு கட்டி இருக்கலாம். ஒன்னும் பண்ணாம விட்டது தப்பா போச்சு பாரு. ஈஸியா வந்து கூட்டிட்டு போயிட்டா. மாமா நிறுத்து. அந்த சிவகாமியை நம்ம ஃபேக்டரியில வச்சிருக்கனால என்ன பிரயோஜனம்? அது நமக்கு தான் ஆபத்து. போய் தொலைஞ்சான்ட்டு பேசாம விடுங்க. என்னடா என்ன இப்படி சொல்லிட்ட? பிறகு என்னமா அவளை அங்க அடைச்சு வச்சு என்ன பண்ண? இல்லடா, கல்யாணத்துல நம்ம போய் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். ஆனா அவளால எதுவும் கெட்டு போச்சுனா நாமளே அதை கெடுக்க தான் போறோம். இதுல அவளால எங்க கெட்டு போகுது? டேய், ஐயோ அம்மா, மா அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட பிளான் என்னன்னு அவளுக்கே தெரியாது. அதனால விடுங்க. டேய், பிரச்சனை எதுவும் இல்லைங்கிறியா? ஐயோ அம்மா, பிரச்சனைனா அது நம்மளால மட்டும்தான் வரும். மிச்சப்படி யாராலையும் நமக்கு பிரச்சனை வராது. சாரிடா, நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் இருக்கேலமா, எதுக்கு பயந்துட்டு? எல்லாத்தையும் ரிலாக்ஸா விடுங்க. டென்ஷன் ஆனோம் நம்மளால எதையுமே யோசிக்க முடியாது. ஜாலியா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப நாம என்ஜாய் பண்ணணும். புரிஞ்சதா? சரிடா. சரி சரி போங்க, லேட் ஆகுது, போய் தூங்குங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. ஏய் சந்தோஷ். சொல்லுங்க. இல்லடா, சரவணா சீக்கிரம் கிடைச்சிருவான். அங்கங்க ஆளை விட்டு தேட விட்டுருக்கேன்னு சொன்னேன். ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ, அவனே போய் ஒளிஞ்சிட்டான் நிம்மதி நான் நினைக்கிறேன். போய் அவனை கூட்டிட்டு வான்னு. அவனே வீட்டுக்கு வந்தாலும் அவனை ஒளிச்சு கட்டதான் பாப்பேமா. இந்த வீட்டுக்கு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. எனக்கு எதிராக யாரும் இருக்க கூடாது. டேய் சந்தோஷ், டேய் என்னடா யோசிக்கிற? அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா. நம்ம ஊர் ஃபுல்லா பாதி இடத்துல நம்ம பசங்க தேடிட்டாங்க. இப்போ வரைக்கும் அண்ணனை பத்தி தகவல் அங்க இருக்கான் இங்க இருக்கான் அப்படிதான் வந்திருக்கான். ஆனா நீ கவலைப்படாதம்மா. எப்படியோ அப்பா நம்ம வீட்டுக்கு வரும்போது சரவணாவும் இங்க இருப்பான். சரியா? சரிடா, சரி சரி. இந்த நம்பிக்கை எனக்கு போதும். நான் போய் நிம்மதியா தூங்குறேன். போமா, நிம்மதியா தூங்கு. இந்த நிம்மதி தான் உனக்கு கடைசி வரைக்கும். யாரையும் கண்ணுல காமிக்க மாட்டேன். வாயால கேட்டே சந்தோஷப்பட்டு நிம்மதி பட்டுட்டு போமா, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட்ரா. கூடிய சீக்கிரத்துல என் சரவணாவை பார்க்க போறேன். அப்புறம் இந்த மனுஷனும் வீட்டுக்கு வர போறாரு. இந்த நாளை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடவுளே, அந்த நாளை சீக்கிரம் கொடு. இதை எத்தனை நாளைக்கு ஏமாத்தன்னு தெரியல. ஏமாற வரைக்கும் ஏமாறட்டும். உஷாராச்சுனா மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு அத்தையும் நம்ம வீட்ல இருக்காங்க. அதனால லேட் பண்ணாம சீக்கிரம் காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே ஓகே. ஸ்வேதா. அத்தை வாங்க அத்தை. தூங்கி எழுந்துட்டீங்களா? ஆமாமா அத்தை. 5 நிமிஷம். இதோ உடனே காஃபி போட்டு தரேன். இல்ல வேண்டாம். வேண்டாமா? காஃபி நீ போட வேண்டாம். ஏன் அத்தை? நான் இப்ப ஓரளவுக்கு சமையல் கத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரேன் அத்தை. இல்ல இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொடுக்கேன். அத்தை. ஆமாமா, இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொடுக்கறேன். ஐயோ வேணாம் அத்தை, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா ஸ்வேதா, இவ்வளவு நாள் என் பையனுக்காக என் பொண்ணுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சமையல் கத்துக்கிட்டு. சக்தி சொன்னா சிவானிய ஒரு வேளை கூட செய்ய விட மாட்டியாமே, அவளுக்கு வேணுங்கிறத எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன்னு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. அத்தை இல்ல நீ இப்படி செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் கூட நான் அந்த பிள்ளைக்கு சமைச்சு கொடுத்துருக்க மாட்டேன். சமைச்சு என்னம்மா சாப்பிட்டியா இது கூட கேட்டது கிடையாது. ஆனா நீ தனியா இங்க வந்ததும் என்னாலையும் சமைக்க முடியும்னு சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து என் பிள்ளைகளை என் புருஷனை எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிட்டே இல்ல. உன்னோட அக்கறை பாசம் கூட எனக்கு இல்லம்மா. பெத்தவ எனக்கு இல்லாம போச்சு. ஐயோ அத்தை. இல்ல ஸ்வேதா, மனசு கடந்து உறுத்துது. எந்த அளவுக்கு தனியா இருந்து நீ பாத்துக்கிட்ட. ஆனா ஓ மனச கூட நான் புரிஞ்சுக்கல. உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இங்க வந்து நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு. சாரிமா, என்கிட்ட சாரிய தவிர வேற எந்த வார்த்தையும் இல்ல. அத்தை வேணாம் அத்தை, நீங்க இப்படி பேசுனீங்கன்னா கஷ்டமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசாதீங்க, விடுங்க அத்தை. இனி எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். கண்டிப்பா அந்த முடிவுல தான் நான் இருக்கேன். இங்க பாருமா, இனிமேல் சமையல் வேலைலாம் ஏன் பொறுப்பு. அத்தை நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நாள் என் பிள்ளைகளை உட்கார வச்சு நீ சாப்பாடு போட்ட, இனி ஏன் மருமகளை உட்கார வச்சு நான் சாப்பாடு போட வேண்டாமா? அத்தை இனி நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க மாமா எழுந்துட்டாரா? இல்லத்த, டெய்லி காஃபி போட்டு கொண்டு போய் தான் எழுப்புவேன். ஓ சரி அத்தை காஃபி போட்டு கொடுக்கறேன். உங்க மாமாவுக்கும் உன் புருஷனுக்கும் நீ கொடு.
என் பொண்ணு சிவானிக்கு நான் கொண்டு போய் கொடுக்கறேன். சரிங்க அத்தை. அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு நாம குடிப்போம், அதுக்கப்புறம் தூங்குறவங்கள எழுப்பலாம். சரிங்க அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் கிச்சன்ல இருந்து எந்தெந்த பொருள் எங்க எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லிடு. சரிம்மா. பால் எங்க இருக்கு? எடு, காஃபி போடலாம். இதை எடுத்தாரேன் அத்தை. அத்தை, நீங்க இப்படி என்கிட்ட பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. ஃபர்ஸ்ட் இத சக்திட்ட எழுப்பி சொல்லணும். அத்தை காஃபி போடட்டும், அப்புறம் போய் சக்திட்ட சொல்லலாம். அத்தை, இந்தாங்க பால். கொண்டாமா. சக்தி, சக்தி, சக்தி. முழிச்சுதான் இருக்கேன் பியூட்டிமா. குட் மார்னிங். குட் மார்னிங் சக்தி. சக்தி, சக்தி, எழுந்துறேன். காஃபி கொண்டு வந்திருக்கியா? ஆமா, எழுந்து பாரு. கொண்டாமா. கொடு. அதை விடு. ஏய், அங்க எதுக்கு வைக்கிற? சூட கையில கொடு. ஐயோ சக்தி, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்கிட்டயா? என்னம்மா? ஏய் சக்தி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி உட்காந்து தான் பேச முடியும். என்னவா? என் பியூட்டிமா சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அதுவா? அது என்னோட அத்தை என்கிட்ட பாசமா பேசினாங்களே. அத்தையா? அதான்டா என் மாமியாரு. என்னம்மா சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. எந்த மாமியாரும் அப்படி பேச மாட்டாங்க. அதுவும் உன்னோட மாமியார் ரொம்ப மோசம். அப்படிலாம் சொல்ல வாய்ப்பே இல்ல. ஏய் சக்தி, அப்படியெல்லாம் சொல்லாத. என் மாமியார பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன? பேசுனா அவ்வளவுதான் சக்தி, சண்டை வந்துடும். சண்டையா? யாருக்குமா? உனக்கும் எனக்கும் தான். ஓஹோ, அந்த ஒரே நாள்ல அந்த லெவலுக்கு போயாச்சா? ஆமா சக்தி. சக்தி சக்தி, இந்த காஃபி யார் போட்டா தெரியுமா? ஏய், இந்த காஃபி எடு. நானும் மறந்துட்டேன் பாரு, ஆறிடும். எடு. நான் பரவாயில்ல, நான் சொல்றத கேளு. ஸ்வேதாமா, எனக்கு காஃபி சூடா இருந்தா தானே பிடிக்கும். டேய் சக்தி, இப்ப நான் கூலா இருக்கேன்டா, அத கவனிடா. ஸ்வேதா, பாரா, பொண்டாட்டி காலையிலே கூலா இருக்கியா? என்ன விசேஷம்? விசேஷமா? டேய் லூசு. சரிதான், நீயே சொல்லு, உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அப்புறம் காஃபி யார் போட்டா? சக்தி. 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 என்னம்மா? காஃபி யார் போட்டான்னு தெரியுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு தெரியவே வேண்டாம். அது ஆறுனாலும் சரி, நார்னாலும் சரி, நான் குடிச்சுக்கிறேன். சந்தோஷமா குடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஏய் சக்தி, கோச்சுக்காத. அந்த காஃபி அத்தை போட்டாங்க. அத்தையா? அதாங்க உங்க அம்மா. என்னம்மா? என்ன சொன்ன? உங்க அம்மாங்க. இல்ல, அதுக்கு முன்ன என்னமோ சொன்னியே. என்ன சொன்னேன்? இல்ல, நீ சொன்னது அப்படி திருப்பி சொல்லு. திருப்பினா? காஃபி யார் போட்டா, அதுக்கு பதில் சொல்லு. அதாங்க உங்க அம்மா. ஐயோ பியூட்டிமா. என்ன சக்தி? எனக்கு காது சரியா கேட்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அச்சிச்சோ, என்ன சொல்ற? காது கேட்கலையா? தூங்கும்போது எறும்பு ஏதாவது உள்ள போச்சா? கொண்டா பார்க்கலாம். அங்கதான் ஒண்ணு இல்லையே, என்னத்த பார்க்க போற? ஏய் சரி, அதை விடு. என்னம்மா திடீர்னு நீங்க நாங்கங்கிற? எனக்கு காது கேட்கலையா, இல்ல உனக்கு ஏதாவது மனசு சரியில்லையா? என்னங்க சக்தி? என்னங்க வா? ஆமாங்க சக்தி. ஐயோ ஸ்வேதம்மா, நான் கனவு ஏதாவது காங்குறேனா, இல்ல இந்த உலகத்துலதான் இருக்கேனா? என்னங்க? ஏய், அப்படி கூப்பிடாதம்மா, பதறுது. என்னங்க? ஏய் ஸ்வேதாமா, உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய், எனக்கு ஒரு மனுஷ ஐயா இருக்குமா? ஐயாக்கா, என்னங்க? ஏய் ஸ்வேதா, அப்படி கூப்பிடாத. என்னாச்சு? என்ன திடீர்னு இப்படி கூப்பிடுற? அது வாங்க, இனிமே நான் உங்களை அப்படிதான் கூப்பிடுவேங்க. ஏங்க? அது வந்துங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அத்தை என்கிட்ட ஆசையா பேசினாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாங்கங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்க அத்தை போட்டு காஃபியை குடிச்சிருக்கேங்க. அதுக்காக தாங்க. எனக்கு இவ்வளவு மரியாதையா? அச்சச்சோ, உங்களுக்குலாம் இல்லைங்க. எனக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லைங்க அந்த மரியாதை. பின்ன என்னங்க, இது நான் அத்தைக்கு கொடுக்கற மரியாதைங்க. அத்தைக்கா? ஆமாங்க. என்னங்க, அவங்க எவ்வளவு மாறி எனக்காகங்க எல்லாமே நானா செய்யறேன், நான் பாத்துக்கிறேன், எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுமான்னு எவ்வளவு பாசமா பேசுறாங்கங்க. சரிங்க, அதுக்கு இப்ப என்னங்க? என்னங்க, கிண்டல் பண்ணாதீங்க. சரி சொல்லு. அதனாலங்க நான் உங்களை இப்படி மரியாதையா பேசினாதாங்க அதான் அத்தைக்கு கொடுக்கற மரியாதை மாதிரிங்க. ஆமாங்க, இனி இப்படி தாங்க கூப்பிடுவேங்க. உங்களுக்கு சரிங்களாங்க? இப்படியே 1 மணி நேரம் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், கன்ஃபார்ம் நான் மெண்டல் ஆயிடுவேன்.
என்னங்க? ஸ்வேதா, நீ நார்மலாவே கூப்பிடு. ஐயோ தப்புங்க. இத்தனை நாள் அத்தை வீட்ல இல்ல. மாமா முன்ன உன்கிட்ட கொஞ்சம் மரியாதையா தான் பேசுவேன். இப்ப அத்தை நம்ம கூடயே இருப்பாங்கங்க. அதனால உங்களை மரியாதையா பேசினாதான் அது அவங்களுக்கு மரியாதைங்க. இனி என் மாமியாருக்கு நான் மரியாதை கொடுப்பேங்க. அதனால உங்களுக்கும் கொடுப்பேங்க. ஓகேங்களா? என்னமா ஆச்சு? சரிங்க, எழுந்துருங்க. நான் குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறேங்க. இருங்க, நீங்க இப்படி கூப்பிடாதீங்க. எப்பவும் போலயே என்ன கூப்பிடுங்க. முடிஞ்சா டீ போட்டு கூப்பிடுங்க. டீயா? ஆமாங்க. அப்பதானங்க அத்தை நினைப்பாங்க நம்ம மருமக எவ்வளவு மரியாதையா பேசுறா. ஆனா இந்த பையன் பாரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பொண்டாட்டியே டீ போட்டு கூப்பிடுறான்னு சத்தம் போடுவாங்களாங்க. எனக்காக அத்தை இதெல்லாம் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் ஃபீலா சந்தோஷமா இருக்குங்க. உன் சந்தோஷத்துல டீய வைக்க என்னங்க? அடி வாங்கிடாத, எந்திரிச்சு போயிடு. என்னங்க? எங்க அம்மா போட்ட காஃபி, அதையாவது எடு. ஆறுனதை குடிச்சாது டேஸ்ட் பாத்துக்கிறேன். ஆமாங்க, உங்க அம்மா உங்களுக்காக போட்ட காஃபி. இருங்க, எடுத்தாரேன். எடுத்து கொடுங்கங்க. இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல. சிவானி, 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 நமக்குன்னு யாருமே இல்லைன்னு கண் கலங்கி நின்ன செகண்ட்ல அம்மானு நீ வந்த. எதிர்பார்க்கலாமா? நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் எனக்காக நீ நிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படிடி? ஏண்டி? ஒரு நாள் கூட நான் உனக்கு கண்டுக்கிட்டதே இல்லையே. ஆனா நீ எனக்காக. நம்ப முடியலடி. நான் இப்ப எப்படி மாறினதுக்கு காரணம் நீ மட்டும்தான். நீ மட்டும்தாண்டி. சின்ன பிள்ளைல இருந்து என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதில்ல. நான் ஏதாவது சொல்லி நீ மாட்டேன்னு சொன்னதில்ல. எனக்காக எவ்வளவு பொறுத்து போயிருக்க. ஆனா நான் சிவானி, நீ பிறந்தப்பயவோ நான் மேடம், உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கா? சாய், தெரியுது. அத நீ வேற சொல்லணுமா? மேடம், ஏய் முதல்ல அதை கொண்டு போய் எங்கேயாவது போடு. மேடம், என்ன இப்படி சொல்றீங்க? உங்க குழந்தை. ஏய், தெரியுதடி. பையன் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். மூத்ததும் பையன், ரெண்டாவதும் பையன் பரப்பா. என் சக்திக்கு துணையா ரெண்டு ஒண்ணு போல சிங்க மாதிரி வளர்ந்து வரும் நினைச்சேன். ஆனா இப்படி வேணையா இந்த நாய் வந்து பிறந்திருக்கா. தூக்கிட்டு போடி. என் மூஞ்சி முன்னாடி வைக்காத. என்னங்க இப்படி சொல்றீங்க? தூக்கிட்டு போனா போடி. அந்த ஆள் இருப்பான், அதான் இவ அப்பேன். அவங்கிட்ட கொண்டு போய் கொடு. இனி இது என் மூஞ்சி முன்னாலே வரக்கூடாது. இது மூஞ்செல்லாம் பார்த்தா கூட பாவம். அந்த ஆள் கையில கொண்டு போய் கொடு. என்னமும் பண்ணி தொலைறான். சி, இவளா ஒரு பொம்பளை. டிக்காதவ என்னத்துக்கு புள்ளைய பத்துக்கணும். பொம்பளை பிள்ளைன்னா குப்பையில போடுற மாதிரி போடுறா. இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டேல. சி, நினைக்கவே அசிங்கமா இருக்கு. எந்த பிள்ளை வேண்டான்னு குப்பையில போடுற மாதிரி போட சொன்னேனோ அந்த பிள்ளைதான் என் மேல உயிரா இருக்கா. இனி அழக்கூடாது. இனி நாம அழக்கூடாது. நான் அழுது என் பிள்ளைய கஷ்டப்படுத்தக்கூடாது. இனி எவ்வளவு காலமோ அந்த காலம் வரைக்கும் என் பிள்ளைகளுக்காக, என் ரெண்டு பிள்ளைகளுக்காக வாழணும். நான் சந்தோஷமா இருந்து என் பிள்ளைகளையும் சந்தோஷமா வச்சுக்கணும். எல்லாத்தையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி இருப்பேன். அதுக்கெல்லாம் பரிகாரமா இருக்கட்டும். சரி, சிவானி எழுப்புவோம். சிவானி, சிவானி, சிவானி எழுந்துருமா. காஃபி குடி. ஸ்வேதா, இன்னும் கொஞ்ச நேரம். காஃபி வச்சுட்டு போ. 10 நிமிஷத்துல எழுந்துக்கிறேன். சிவானி, நான் அம்மா வந்திருக்கேம்மா. எழுந்துருமா. அம்மா, மா. குட் மார்னிங்மா. குட் மார்னிங்மா. சிவானி. அம்மா, சாரிம்மா. லேட் ஆயிடுச்சு. நான் வாட்டுக்கு தூங்கிட்டேன். அதனால ஒன்றும் இல்லைம்மா. இந்தா காஃபி குடி. என்னம்மா? இருக்கட்டுமா, நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து குடிச்சுக்கிறேன். ஆறிடுமா? இருக்கட்டுமா, நான் சூடு பண்ணிக்கிறேன். சரிம்மா. அம்மா, நீங்க எதுக்கு இதெல்லாம் கொண்டுட்டு வரீங்க? நான் எழுந்து கீழே வந்துடுறேம்மா. இருக்கட்டும்டா. இப்போ என்ன? அம்மா. என்னம்மா இப்படி பாக்குற? ஒன்னும் இல்லம்மா. சிவானி, இனி டெய்லி அம்மாவே உன்னை எழுப்பி விடுறேன். அம்மா நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு வா.
காலையில டிஃபனா சப்பாத்தி செய்யறேன். ஐயோ அம்மா, நீங்க எதுக்கு? இல்லம்மா, இனி நான் தான் இந்த வீட்ல எல்லாத்தையும் நான் தான் பார்க்க போறேன். அம்மா இல்லம்மா, நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து. ஏமா, நான் எதுவும் செய்யக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் சிவானி. சொல்லுங்கம்மா. நேத்து நைட்டு சக்தி கூட கடைக்கு போனேன்ல, அப்போ உனக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாக்குறியா? என்ன அதுமா? இங்கதான் கொண்டு வந்து வச்சேன். இதோ இந்தா இருக்கு. இதோ பாரு. என்னம்மா இதெல்லாம்? சிவானி, உனக்கு பிடிச்சிருக்கா? மா, எனக்கு எதுக்கு? பிடிக்கலையா? இல்லம்மா, இல்ல, எனக்கு எதுக்கு இவ்வளோ? சிவானி, உனக்கு நான் எதுவுமே செஞ்சதில்ல, 5 பைசா கூட செலவு பண்ணதில்ல. முறையா என் பொண்ணுக்காக நான் ஒரு gift வாங்கியிருக்கேன். வேண்டான்னு சொல்லாதம்மா. இல்லம்மா, இவ்வளோ காஸ்ட்லியா? என் பொண்ணுக்காக வாங்கியிருக்கேன். இன்னும் 10 நாள்ல கல்யாணம். அதான் இந்த மாதிரி உனக்கு போட்டு பார்க்கலான்னு ஆசை. மா, எனக்காகமா இந்த பேக்ல ஒரு saree இருக்கு. அதுவும் உனக்காக வாங்கினதான். இந்த saree கட்டி இந்த நெக்லஸையும் போட்டு வா. சரிம்மா. சரி, குளிச்சுட்டு இதெல்லாம் போட்டுட்டு வா. அம்மா போய் டிஃபன் ரெடி பண்றேன். சரிங்கம்மா. அம்மாவா? ஏன் அம்மாவா அப்படி வாங்கி கொடுக்குறாங்க? ஆமா, நான் கனவு ஏதாவது காங்குறேனா? இல்லைன்னா வலிக்குது. அப்பனா இது கனவு இல்லையா? அச்சச்சோ, அம்மாவா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்காங்க? மா, நிஜமா நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? மா, உண்மையிலே நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? அம்மா, ஏம்மா ஏம்மா எனக்கு இதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க? சாரி வேற வாங்கிட்டு வந்திருக்காங்களா? அதுவும் போட்டுட்டு வா பார்க்கணும்னு. ஆமா, நான் ஏன் அழுகிறேன்? ஐயோ, சிரிப்பு வருது, அழுகையும் வருது. இதுதான் ஆனந்த கண்ணீரா? இதையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேம்மா. சரி, அம்மா ஆசைப்பட்டாங்க. சீக்கிரம் குளிச்சுட்டு இந்த சாரி கட்டி நெக்லஸ் போட்டு அம்மாட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சக்தி, நல்லா இருக்கா? மா, சூப்பரா இருக்குமா. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சாப்பிடுறேன். ரொம்ப நல்லா இருக்குமா. சரிடா. நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல இல்ல, சிவானி உங்க அப்பாலாம் வந்துக்கிடட்டும். மா, அப்பா பேசாம இருக்காங்கன்னு எதுவும் நினைக்காதீங்க. கண்டிப்பா அப்பாவோட மனசும் ஒரு நாள் மாறும். ஏய், மாறட்டும்டா, அவசரம் இல்ல. கல்யாணம் முடிஞ்சு 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷமா அவரை நான் கொஞ்சம் நெஞ்ச பாடா படுத்தியிருக்கேன். ஒரு நாள் கூட என்னால நிம்மதியா இருந்திருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் உடனே மாறணும்னா முடியுமா? மாறட்டும்டா, அம்மா வெயிட் பண்றேன். மா. சரி சரி, சாப்பிடு. ஸ்வேதா, நீயும் சாப்பிடுமா. இல்லத்த, இவங்க ஆபீஸ் போட்டோம், அதுக்கப்புறம் நாம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். ஓ அப்படியா? ஆமாத்த. சரிம்மா. மாமா வாங்க மாமா, சாப்பிடுங்க. எதுக்குமா? எதுக்கு காலங்காத்தாலே விஷத்தை சாப்பிட சொல்றியா? ஆமா. வேண்டாமா, காலையில காஃபி கூட அவ போட்டதை நீ கொண்டு வந்து கொடுத்துருக்க. ஸ்வேதா, உன்னை நான் நம்பனே இல்ல, ஆனா நீ ஏன் இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. மாமா வேண்டாமா, எனக்கு வேண்டவே வேண்டாம். ரோட்ல இறங்கினா 1000 கடை, ஏதாவது ஒண்ணுல பசிக்கும் போதுல கொட்டிக்கிறேன். இனி இந்த வீட்ல எனக்கு சாப்பாடே வேண்டாம். மாமா மாமா சாரி மாமா, அத்தை காஃபி போட்டாங்களே, நான் கொண்டு வந்து கொடுத்தேன். பயப்படாதம்மா, அதை நான் ஒன்னும் குடிக்கல. ஒரு சிப் குடிச்சேன், நீ போட்டது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. கொண்டு போய் கீழே தான் ஊத்துனேன். அப்பா போதுண்டா, ஓ மனசு எனக்கு கிடையாது. அப்புறம் நல்லவனா இரு, அதுக்காக அளவுக்கு மீறிராத. இப்ப சாப்பிடுறிய சாப்பாடு நம்பி சாப்பிடாதடா, ஏதாவது கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவா. அப்பா நல்லதுக்கு தான்டா சொல்றேன். அப்புறம் வீட்டுல ஒரு நாயோ பூனையோ வாங்கி வள. நாய் பூனையா எதுக்குப்பா? ஃபர்ஸ்ட் அதுக்கு சாப்பாடு போட்டு பாருடா. உயிரோட இருந்தா நீங்களாம் சாப்பிடுங்க. டேய், உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு, அதுக்காக சொன்னேன். கேக்குறதோ கேட்காததோ உங்க இஷ்டம். ஆனா என்ன, வளர்க்குற நாய் பூனை பாவம். நம்ம சுயநலத்துக்காக அதோட உயிரை பணையம் வைக்கிற மாதிரி. எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்த நேரம். சக்தி, நான் வேணா அங்க வீட்டுக்கு போகவா? என்னம்மா? இல்லடா, என்னால பாவம் அந்த மனசை சாப்பிடாம. விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன்.
ஒரு 2-3 நாள் பார்க்கலாம். இல்ல சிவானி கல்யாணம் வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. அப்பா மாறுறாங்களான்னு பார்க்கலாம். இல்லாட்டி அப்புறம் வேற ஏதாவது முடிவு எடுப்போம். டேய் அது வரைக்கும் அந்த மனுஷன். நான் பாத்துக்கிறேம்மா. சரிடா. மா சிவானி மா நல்லா இருக்காமா? ரொம்ப அழகா இருக்குமா. சக்தி அண்ணா. சிவானி ரொம்ப அழகா இருக்குமா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த நெக்லஸும் நல்லா இருக்கா? சிவானி ரொம்ப அம்சமா அவ்வளோ அழகா இருக்கு. சூப்பர் சிவானி. ரொம்ப நல்லா இருக்குமா. எனக்கு கல்யாணம் வரைக்கும் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு சேலையா கட்டி கழுத்து நிறைய நகை போட தலை நிறைய பூ வைக்க அந்த மாதிரி இரு. அம்மாக்கு அப்படி உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. மா நல்லா இருமா. நல்லா இருப்ப. சரிம்மா. உட்காரு சாப்பிடு. அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கட்டா? சரிம்மா. அவங்க 2 பேரும் எப்பவும் லேட்டா தான் சாப்பிடுவாங்க. நீங்க போங்க, உங்களுக்கு எடுத்துட்டு வாங்க. ஆமா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சக்தி இல்லையா? ஸ்வேதா இங்க வா. என்ன வா. என்னடி ஸ்வேதா, இந்த சேலை கட்டி பார்த்தேனா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அதை அப்படியே போய் ராம் கிட்ட காமிக்கணுமா? ஐயோ கரெக்ட் ஸ்வேதா. ஸ்வேதா அது மாதிரி இதை முத அம்மா எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை போய் ராம் கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். சரிதான். இப்ப நான் என்ன பண்ணணும்? அங்க ராம் வீட்டுக்கு போகணும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அவன் ஆபீஸ் போயிடுவான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் நைட் வர வரைக்கும் இதே சிலையில இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணு. ராம் வீட்டுல போய் ராம பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். ஏன்னா எனக்கு இது ஒரு பொழப்பாடி. ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்ல அண்ணி இல்ல. ஏய் முந்தி மாதிரி இல்ல. இப்ப என் மாமியார் என் கூட இருக்காங்க. மாமியார் நல்லவங்களா தான் வந்திருக்காங்க. நோ ப்ராப்ளம். அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுடி. இப்போ உன்னால முடியுமா முடியாதா? உடனே டக்குன்னு வந்துரு ப்ளீஸ்மா. போரு. என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியலையே. அத்தை நானும் சிவானி எப்போ லேட்டா தான் சாப்பிடுவோம். நீங்க போய் இவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க. என்னம்மா? இவங்க கூட. சரிதான். ஓ அப்படியா? சரிம்மா. நீங்க சாப்பிட முதல்ல சொல்லுங்க. நான் சூடா சப்பாத்தி போட்டு தாரேன். சரிங்க அத்தை. அச்சச்சோ என்னம்மா என்னாச்சு? என்னங்க இது என்ன புதுசா? என்னங்க சொல்லுமா. அபிக்குட்டி அப்பாவே கால் பண்ணாங்க. ஏதோ சிவானிய பார்க்கணும்னு மறந்தே போச்சு சொல்ல. சிவானி அபிக்குட்டி எதுக்கும் அழுகுறாளாம். உன்னை பார்த்தாதான் சமாதானம் ஆவான்னு அவங்க பாட்டிமா சொன்னாங்க. போய் பார்த்துட்டு வந்துறியா? உன்கிட்ட சொல்ல மறந்தே போச்சு. பாவம் பிள்ளை இன்னும் அழுவா. பேத்தா என்ன சொல்ற? ஆமா சிவானி டக்குனு போ. சிவானி நீ போமா. நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. சரிங்கம்மா. சத்தியாண்ணா போமா போ. அண்ணே சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்புறேன். நீ சீக்கிரம் வந்து சாப்பிடு. சரிங்கண்ணா. நீங்க சாப்பிடுங்க. அபிக்குட்டி ரொம்ப அழுகுறாளாமா? ஆமாங்க. போய் தான் பார்க்கணும். என்னம்மா? இல்ல அவ போனதா அழுகை நிப்பாட்டிடுவா. ஓஹோ. ஆஹா. சரிதான். அபிக்குட்டி அபி எங்க போனா? சிவானி பாட்டிமா நான் தான் வந்திருக்கேன். இதோ அபிக்குட்டிய குளிக்க ஊத்திட்டு இருக்கேமா. ராம் மாடியில இருக்கான், போய் பாரு. அச்சச்சோ பாட்டிமா மாடியில போய் பாருங்கறாங்க. நம்ம ராம் பார்க்க வந்திருக்கோம். பாட்டிமாக்கு தெரிஞ்சு போச்சு. சிவானி சரி பாட்டிமா நான் போய் பார்க்கறேன். அப்பா குளிக்க ஊத்தி கூட்டிட்டு வாங்க. நான் Dress மாத்தி விடுறேன். சரிம்மா. ராம் இதோ வரேன். ராம் எங்க? ராம் ராம் எங்க போனா? ஓய் ராம். சிவானி ராம் ராம் சொல்லுமா. எப்படி இருக்கு? ராம் சாரி எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்குல ராம்? ரொம்ப அழகா இருக்குல? ஆமாமா. ராம் இங்க வா. ஏன் இங்க வா ராம். என்னம்மா? ராம் என் பக்கத்துல வா. சிவானி. ஐயோ ராம் இங்க வா ராம். இதோ வரேன். என்னம்மா? ராம் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ராம் பார்த்து சொல்லு. சேலை தானமா? ரொம்ப அழகா இருக்கு. நீயும் ரொம்ப அழகா இருக்க. ஏய் நான் அத கேக்கல.
என்னோட நெக்லஸ் நல்லா இருக்கா? நெக்லஸ் சூப்பரா இருக்கே. ஓஹோ, என்னடா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அழகு தெரியுதேன்னு பார்த்தேன். அதுக்கு இதுதான் காரணமா? அப்படியா ராம்? ம் சரி, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நீ சொல்லு, ஏதாவது சொல்லு. ஏய், ரொம்ப அழகா இருக்கு. என்னாச்சு இதையே கேக்குற? இல்ல இல்ல, நீ உட்காரு. ஹா, உட்காரு ராம். என்னம்மா? ராம் ப்ளீஸ் ராம், உட்காரு. ம் ராம், இப்ப பாரு, அழகா இருக்குல்ல? ஹேய், ரொம்ப அழகா இருக்கு. என்ன உனக்கு சாரியும் நெக்லஸும் ரொம்ப பிடிச்சிருக்கோ? ஆமா ராம். ராம், அம்மா வாங்கி கொடுத்தாங்க ராம். அம்மாவா? எனக்காக. என்னால நம்ப முடியல ராம். இதெல்லாம் கனவான்னு தோணுது. ராம், ராம், ஃபர்ஸ்ட் டைம் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் உனக்கு என்ன வேணும்னு கூட கேட்டதில்ல. இப்போ முறை வாங்கி கொடுத்திருக்காங்க ராம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சிவானி, என் லட்டுமா முத உன்னை பார்த்து உன்னை அம்மான்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் சந்தோஷப்பட்டா. எனக்கு அவளை பாக்குற மாதிரியே இருக்கு. என் லட்டுமா தான் தாய் பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இந்த வயசுல நீயும் கஷ்டமா இருக்குமா? ராம், ராம், நான் பேசுறது கேக்குறியா? கேக்குறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராம். அம்மா காலையில என்னை எழுப்பி காஃபி போட்டு கொடுத்து கையோட இதெல்லாம் கொடுத்து குளிச்சுட்டு போட்டு வான்னு சொன்னாங்க ராம். எல்லாத்தையும் போட்டதும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராம். என்னோட சந்தோஷத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேனா, அதான் உடனே உன்னை பார்க்க வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா ராம்? ரொம்ப பிடிச்சிருக்குமா. உன் முகத்துல ஒரு அதிர்ச்சி கலந்த சந்தோஷம். இத பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு ராம். எல்லாம் ஒன்னால. என்னாலயா? நேத்து நீ மட்டும் அந்த சந்தோஷ் லூச அடிக்க என்ன கூட்டு போகாம இருந்திருந்தேனா அம்மாவை பார்த்திருப்பேனா? அம்மா எனக்கு கிடைக்காம இருந்திருப்பாங்க. உன்னால ராம். உன்னை பார்த்ததுல இருந்தே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராம். இப்ப வரைக்கும். ஏய் சிவானி, இப்ப வரைக்கும் சந்தோஷமா இருக்கேன் ராம். லவ் யூ ராம். ஏய் ஓகே ரொம்ப எமோஷனல் ஆகாத. இனி எப்பவும் உனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும், சரியா? நீ தான் என் பக்கத்துல இருக்கியே, இனி நான் சந்தோஷமா தான் இருப்பேன். சரி, சாப்பிட்டியா? கீழே வா, சாப்பிடலாம். இல்ல ராம், அங்க அம்மா எனக்காக சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்காங்க. ஓஹோ, அம்மா வந்ததும் அம்மா சப்பாத்தி செஞ்சதும் இந்த ராமோட சாப்பாடு வேண்டாம். ஹே ராம். வா, லட்டு மானியாரும் குளிச்சு ரெடியா இருப்பா. 3 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். சரி ராம். வா. கொஞ்ச நேரம் இப்படியே வா. உன் தோல்ல சாஞ்சா அம்மா மடியில படுத்த ஃபீல் கிடைக்குது. கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கவா. சிறகாக உன்னை நான் எழுதி செல்வேன், சிந்தாமல் உன்னை நான் பார்த்துக் கொள்வேன். ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில் நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்தன் மடியில். உன்னை இன்று பொழுதிங்க கடவுள் பின்முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுதே. ஆராரி ஆராரி